தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் இப்போது ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். குபேர வாசல் வச்சு அங்க போய் குடியிருந்துட்டு கிழக்கு பார்த்து சாமி ரூம் வச்சு அந்த இடத்துல குடியிருந்தீங்கன்னா கோடீஸ்வர யோகம் பெறும் வாசல். அது பூஜை அறை வந்து பிரம்மஸ்தானத்துல இருந்தா தொட்டதெல்லாம் பொன்னாகும். அது வியாபார ஸ்தலங்களுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது. வாஸ்து பார்க்கலான்னு போகையில பூஜை அறை தான் முதல்ல மாத்தி தருவோம். மாத்தி தரும்போது மிகப்பெரிய லெவல்ல அவங்க குரோத் ஆனது நானே கண்கூட பார்த்திருக்கேன். சாமிக்கு எங்கெல்லாம் பெரிய ரூம்பா ஒதுக்குறாங்களோ அங்கெல்லாம் வீட்டுல மன நிம்மதி இருக்காது. ஒன்னா கணவன் மனைவி பிரச்சனை வரும், இல்லாட்டி குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகாது. பூஜை ரூம் டோர்ல சாமி வைக்கலாம், மணி வைக்கலாம், எல்லாமே செதுக்கல் தான். மெயின் டோர்ல வச்சோம்னா கதவை சாத்தினா சாமி வெளியே போயிருதுல்ல, அதனால மெயின் டோர்ல வைக்க கூடாது. பூஜை ரூம்ல தாராளமா வைக்கலாம். எல்லாமே இருக்கணும், எல்லாம் கலந்ததுதான் வீடு. அமைதியான இடம் கோவில், கோவிலா மாறிடும். அதுக்காக தான் கலசங்கள் வீட்டுல வைக்க கூடாது அப்படிங்கிறது. எந்த நாட்கள்ல பூஜை அறையை வந்து கிளீன் பண்ணலாம்? அதை வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும் கிளீன் பண்ணாம மற்ற நாள் எல்லாமே கிளீன் பண்ணலாம். விளக்கு விளக்குறது வந்து புதன் சனிக்கிழமை விளக்குனா நல்லது. நிறைய வீடுகள்ல இந்த பூஜை அறையில வந்து உப்பு வச்சிருப்பாங்க, ஏலக்காய், கிராம்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் என்னமா பண்றது? கண்டிப்பா அந்த எடுத்த உப்பை எடுத்து கண்டிப்பா தண்ணியில தான் கரைக்கணும். இந்த ஏலக்காய் எல்லாமே எடுத்து ஓடுற தண்ணியில தான் விடணும். 2 கிராம்பு, ஒரு துணூடு பச்சை கற்பூரம் அந்த தீபத்துக்குள்ள போட்டு எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றினாங்கன்னா ரொம்ப நல்லது. செல்வ செழிப்பு உண்டாகும். அதாவது குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகலைன்னா, செவ்வாய் பலம் இல்லைன்னா பூஜை ரூம்ல பருப்பு வைக்கலாம், துவரம் பருப்பு வச்சு சாமி கும்பிடும்போது செவ்வாய் மங்களக்காரகன். அப்போ அந்த கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கு வரன் வரும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிச்சுக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு ஸ்ரீகுரு பத்மா மகாலிங்கம் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. மேம் கிட்ட நிறைய விஷயங்களை இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் மேம். வணக்கம். வாஸ்து அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கையில இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஒரு வாட்டியும் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் வீட்லயுமே வந்து இந்த பூஜை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வீட்டில் எந்த மூலையிலமா பூஜை அறை இருக்கணும்? சூப்பர் கேள்வி. குருவாழ்க குருவே துணை. இதுவரை வழி நடத்திய அத்தனை குருமார்களுக்கும் பெரிய நமஸ்காரம். இப்போ பூஜை அறை பற்றி நிறைய கேள்விகள் வந்துட்டே இருக்குது. ஒருத்தர் வைக்கலாங்கிறாங்க, ஒருத்தர் வைக்கக்கூடாதுங்கிறாங்க, கரெக்டான இடங்கிறாங்க, கரெக்ட் இல்லாத இடங்கிறாங்க. நிறைய கேள்விகள் இது வந்துட்டே இருக்குது. இப்போ பொதுவாகவே சொல்லணும்னா எப்போவுமே பூஜை அறை வந்து கிழக்கு பார்த்து இருக்கணும். அதுவும் வந்து ஹாலில் வடமேற்குலேயும் அக்னி மூலையில பூஜை அறை வைக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. இது 2க்கும் இடம் இல்லாத பட்சத்தில் பிரம்மஸ்தானத்தில் பூஜை அறை வைக்கலாம். இப்போ ஒரு கட்டமைப்பு வரும்போது பிரம்மஸ்தானங்கிறது எடுப்போம் நாங்கள். இந்த பிரம்மஸ்தானத்தில் எந்த செவரும் வரக்கூடாது, எந்த செல்ஃபும் வரக்கூடாது, காலம் போஸ்ட்டும் வரக்கூடாது. அது வராத மாதிரி நாங்கள் பார்த்துக்குவோம். அந்த இடத்துல பிரம்மஸ்தானம் வரும். பிரம்மஸ்தானம் வரும்போது அந்த இடத்துல பூஜை அறை போட்டால், அந்த எங்கள் தாத்தா சொல்லுவார், இந்த பிரம்மஸ்தானத்தில் பூஜை அறை போட்டால் என்னம்பாரு, தொட்டதெல்லாம் பொன்னாகும். பூஜை அறை வந்து பிரம்மஸ்தானத்தில் இருந்தால் தொட்டதெல்லாம் பொன்னாகும். அது வியாபார ஸ்தலங்களுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது அப்படிம்பாரு எங்கள் தாத்தா. ஆனால் அதன்படி நாங்கள் நிறைய பேருக்கு செஞ்சு கொடுத்துருக்குறோம். சூப்பராக இருக்கிறாங்க. அவங்க வந்து பிரம்மஸ்தானத்தில் பூஜை அறை போடுறதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் போட்டதுக்கு பின்னாடி இருந்ததுக்கும் பெரிய மாற்றம். பூஜை அறை வந்து மிகப்பெரிய மாற்றத்தை தருங்கிறது நான் என்னோட அனுபவத்தில் கண்டிருக்கேன். என்னுடைய சர்வீஸ் 25 வருஷம் என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டிருக்கிறேன். ஏன்னா பெரிய பெரிய நிறுவனமெல்லாம் எங்களுக்கு ஓடவே இல்லை, ஒன்றும் போகவே மாட்டேங்குது, நாங்கள் விட்டுறலான்னு இருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் வந்து எங்ககிட்ட ஜாதகம் பார்ப்பாங்க. அப்போ வீட்டை கட்டடத்தை பார்த்துடலாங்க அப்படின்னு போய்கின்னு நாங்கள் ஜாதகம் பார்த்துட்டு வாஸ்து பார்க்கலான்னு போகையில் பூஜை அறை தான் முதல்ல மாற்றி தருவோம். மாற்றி தரும்போது மிகப்பெரிய லெவலில் அவங்க குரோத் ஆனது நானே கண்கூட பார்த்துருக்கேன். அது பூஜை அறை மிகப்பெரிய மாற்றத்தை தரும். அப்போ அந்த ஹாலில் நம்ம என்ன பண்ணலான்னா, வடமேற்குல அல்லது அக்னி மூலையில பிரம்மஸ்தானத்துல பூஜை அறை போட்டா மிக மிக நல்லது. இப்போ பூஜை அறை இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ தவறுதெல்லாம் வேற இடத்துல வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு இடம் பற்றாக்குறையாகவும் இருக்கும். இப்போ அந்த இடத்துல வேற ஒரு மூலையில வச்சா என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கும்? சூப்பர், அருமையான கேள்வி. எப்படின்னா, இப்போ நான் கேட்டிருக்கேன், அவங்க எங்களுக்கு வந்து 30 வருஷமா 20 வருஷமா தென்மேற்கு மூலையில தான் பூஜை அறை இருக்குது, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படி இப்படிம்பாங்க. அப்புறம் நான் கேட்குற ஒவ்வொரு கேள்விகளுக்கு ஆமாம்பாங்க.
சரி தென்மேற்கு மூலையில் பூஜை அறை இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கடன் வாங்கியிருப்பீங்க, அந்த கடனை அடைக்கிறதுக்கு திருப்பி கடன் வாங்கி தான் அடைச்சிருப்பீங்க அப்படின்னு நான் கேட்பேன். அதுக்கு அவங்க ஆமாம் எப்படி இப்படி கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆக மொத்தம் இருக்கக்கூடாத இடங்கள், பூஜை அறை இருக்கக்கூடாத இடங்கள் ஈசானியத்தில் இருக்கக்கூடாது, தென்மேற்கு மூலையில் இருக்கக்கூடாது, நேர் தெற்கு இருக்கக்கூடாது பூஜை அறை. இந்த 3 இடங்கள்ல பூஜை அறை இருக்கக்கூடாது. மற்ற இடங்கள்ல பூஜை அறை இருக்கலாம். தவிர்க்க முடியாத பட்சத்துக்கு நேர் வடக்க கூட பூஜை அறை வைக்கலாம். குபேரஸ்தானம்னு சொல்லுவதையே, குபேர வாசல், நேர் வடக்க வாசல் வச்சா குபேர வாசல். பாருங்களேன், ஒரு குபேர வாசல் வச்சு அந்த வீட்டில் குடி போய் பாருங்களேன். ஒரு வடக்கு பார்த்த மனையில் குபேர வாசல் வச்சு அங்கே போய் குடி இருந்துட்டு கிழக்கு பார்த்து சாமி ரூம் வச்சு அந்த இடத்துல குடி இருந்தீங்கன்னா கோடீஸ்வர யோகம் பெறும் வாசல் அது, கோடீஸ்வர யோகம் பெறும் வீடு அது. அது உண்மையாகவே நிறைய விஷயத்தில் நிறைய வீடுகளுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். நிறைய விஷயம் சக்ஸஸ் ஆகிருக்குது. ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி பூஜாரைகளை மாற்ற முடியாது. ஏன்னா சில பேர் வந்து இப்போ அபார்ட்மெண்ட்ல போயிருப்பாங்க, அவங்களுக்கு அந்த இடத்துல தான் ஃபிக்ஸடா வந்து பூஜாரை இருக்கும். இப்போ அவங்களால நினைச்ச இடத்துக்கு மாற்ற முடியாதுன்ற பட்சத்துல என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணா அந்த நன்மைகள் கிடைக்குமா? கண்டிப்பாக எப்படின்னா நம்ம கண்டிப்பாக மாற்றணும்னா நான் கண்டிப்பாக மாற்றணும் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவேன். நான் மாற்றி தான் ஆகணும். ஒரு செல்ஃபு மாதிரி வச்சுக்கோங்க, இல்லை 2 போட்டோவை மாட்டி ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சு விளக்குப்படுத்துங்க, தீபம் ஏற்றுங்க, வடமேற்குலையோ அக்னி மூலையிலையோ ஹாலில் அப்படின்னு மாற்றுங்கன்னு சொல்லி அப்படி கொடுத்துருவேன். எந்த வீட்லையெல்லாம் ஈசானியத்தில் பூஜை இருக்கும்போது ஃபஸ்ட்டு எடுத்துருங்கன்னு சொல்லி, ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி வீட்டுக்கு போய் ஈசானிய பூஜை ரொம்ப மாற்றி கொடுத்தோம், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாங்க. அந்த ஜாதகத்திலேயே அவங்களுக்கு தெரிஞ்சு வீட்டில் வாஸ்து குறை இருக்குது அப்படின்னு அவங்க ஜாதகம் பார்க்க வரும்போதே நான் சொல்லிடுவேன், வீட்டில் வாஸ்து குறை இருக்குது, வீட்டில் வாஸ்து கரெக்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக அப்படின்னு நான் சொல்லிடுவேன். நான் இப்போ நீங்க போன நிறைய கிளைண்ட்ஸ் இருப்பாங்க, அதுல வந்து வாஸ்து அப்படிங்கிறதையும் தாண்டி இந்த பூஜாரை அப்படிங்கிறது எல்லார் வீட்லயுமே ரொம்ப முக்கியம். அந்த பூஜாரையை மாத்தின பிறகு ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கும், அது உங்ககிட்ட ஃபீட்பேக்கா ஷேர் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கிளைண்ட்டை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா மதுரையில் ஒரு அரசியல்வாதி தான் அவரும். மதுரையில் ஒருத்தர் அவர் வந்து ஜாதகம் பார்த்தாரு. அப்போ நான் சொன்னேன், உங்களது பூஜை அறை வந்து ஈசானியத்தில் இருக்கணும், ப்ளஸ் வந்து வடமேற்கு பள்ளமாக இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். அவருக்கு வந்து 2 பெண் குழந்தைங்க, ஒரு பெரிய பெண் குழந்தைக்கு 33 வயசு, சின்ன பெண் குழந்தைக்கு 30 வயசு, 2க்கு மேரேஜ் ஆகலை. மேரேஜ் தள்ளி போகுதுன்னு தான் நம்மகிட்ட வந்து ஜாதகம் பார்க்க வந்தாங்க. அப்போ வடமேற்கு பள்ளமாக இருக்குது, கண்டிப்பாக உங்களோட வீடு வாஸ்துப்படி குறை இருக்குது, அப்போ ஈசானிய பூஜை ரூம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கு அவர் ஆமாங்கம்மா, இனிமேல் வீட்டில் நேராக வந்து பார்த்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்னை விட மனசு இல்லை. அப்புறம் எங்கள் ஐயா கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்கள் ஐயாவை நான் தான் போய் மதுரையில் பார்க்குறோம். பார்த்தா வடமேற்கில் பெரிய பள்ளம், நல்ல வீடு சூப்பராக கட்டியிருக்காங்க. அவர் அரசியல்வாதி எப்படி வீடு கட்டியிருப்பாரு. ஈசானியத்தில் ஒரு ரூம் 10க்கு 10 ஒரு ரூம் போட்டு சாமிக்கு போட்டு ஒதுக்கிட்டாரு. பெருசா ஆமாம், சாமிக்கு எங்கெல்லாம் பெரிய ரூம்பாக ஒதுக்குறாங்களோ அங்கெல்லாம் வீட்டில் மன நிம்மதி இருக்காது. ஒன்றா கணவன் மனைவி பிரச்சனை வரும், இல்லாட்டி குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகாது. இது 2 நீங்கள் எங்கே வேணால் ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க, எவ்வளோ பேர் வேணாலும் ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க, எங்கள்கிட்ட கேளுங்க. ஆமாவா இல்லையான்னு கேட்டால் ஆமான்னு தான் சொல்லுவாங்க. நான் நிறைய ஆய்வு பண்ணி பார்த்ததுல இது மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அந்த பூஜை ரொம்ப ஹாலில் சென்டரில் மாற்றி கொடுத்தேன். மாற்றி கொடுத்ததுக்கப்புறம் பெரிய பிள்ளைக்கு நிச்சயமாயிருக்குன்னு சொன்னார். அந்த மாதிரி நிறைய சக்ஸஸ் எல்லாம் கொடுத்துருக்குறோம். நாங்கள் எங்களுடைய வாஸ்துவில் ஜாதகத்திலே வாஸ்து தெரிஞ்சிடும். வடமேற்கு பள்ளங்கிறது அங்கே இருக்கிற சந்திரனை கேதுவும் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ஜாதகத்தில் இருக்கிற சந்திரனை கேதுவுமே வச்சு குருவை வச்சு பூஜை ரூமை கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி கண்டுபிடிச்சி நாங்கள் கேட்கும்போது ஆமான்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் நேரடியாக போய் பார்த்துட்டு அவருக்கு ரெமடி கொடுத்து இப்போ நல்லா இருக்கிறாரு. 33 வயசு ஆகி ஒரு பெண் குழந்தைக்கு கல்யாணம் ஆகலைன்னா அவருக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும். இப்போ வரன் வந்து அமைஞ்சு நிச்சயம் முடிஞ்சிருக்குன்னு ஃபோன் பண்ணாங்க ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி. பூஜை ரூமுடைய அந்த அறையுடைய வடிவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு மாதிரி இருக்கும். இடம் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய இருக்கிறவங்க பெருசாக கதவெல்லாம் போட்டு அந்த பெல்லெல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் இடம் கம்மியாக இருக்கிறவங்க சின்ன ஸ்லாப்பில் தான் இருக்கும். உண்மையாகவே பூஜாரை எப்படிமா வைக்கணும்? இல்லை, என்னோட அனுபவத்தில் சொல்லணும்னா என்னோடது வந்து மொத்தம் ஒரு 25 வருட அனுபவம் என்னோட அனுபவத்தில் சொன்னால் பூஜை ரூம் தனியாக வைக்கக்கூடாது. எந்த பில்டிங்க்கு எவ்வளோ பெரிய பில்டிங் நாங்கள் போட்டு கொடுத்தாலும் பூஜை ரூம் செல்ஃபாக தான் போட்டு தருவோம். 4 அடி செல்ஃபாவோ, 3 அடி செல்ஃபாவோ, 2 அடி செல்ஃபாவோ செல்ஃபாக தான் போட்டு கொடுப்போம். செல்ஃபில் ஒரு டோர் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம், செல்ஃபில் டோர் வேணாலும் போட்டுக்கலாம் நீங்கள். அப்போ அந்த செல்ஃபில் வந்து பூஜை பண்ணும்போது எப்போவுமே பூஜை ரூம் வந்து பெருசாக வைக்கும்போது அந்த வீட்டில் கணவன் மனைவி வாக்குவாதங்கள் வளர்ந்துட்டே இருக்கும். அதனால் நாங்கள் வந்து செல்ஃபாக தான். இப்போ ஒரு சமீபத்தில் கோயம்புத்தூர் ஒரு பில்டிங் கட்டி கொடுத்தா 4 அடி செல்ஃபு போட்டு அதில் ஒரு டோர் போட்டு தேக்கிலேயே டோர் போட்டு அழகாக பண்ணி கொடுத்தோம். பார்த்தா வெளியிருந்து பார்த்தா ரூம் மாதிரி தான் தெரியும், திறந்து பார்த்தா செல்ஃபு தான். அது செல்ஃபில் தான் கண்டிப்பாக வைக்கணும். எந்த பூஜை ரூமும் யாராக இருந்தாலும் செல்ஃபில் தான் வைக்கணும். செல்ஃபில் வைக்கும்போது மட்டும்தான் அந்த வீடு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சு குரோத்தாக இருக்கும், நல்லா இருக்கும், சுமூக நிலையில் இருக்கும். அதாவது வந்து சண்டை சச்சரவுகள் இல்லாமல் தொழில் விருத்தியாகவும் செல்வமாகவும் இருக்கும். அதனால தான் அது வந்து செல்ஃபில் தான் பூஜை ரூம் இருக்கணும். அந்த பூஜை ரூமுடைய அறையில் வந்து நம்ம சொல்கிறோம்ல, அந்த கதவுகளில் சில வாட்டி விநாயகர் உருவம் பார்ப்போம், சில வாட்டி சரஸ்வதி, அந்த மாதிரி கடவுளுடைய உருவங்கள்லாம் பார்க்குறோம்லம்மா, அந்த மாதிரி வைக்கலாமா?
பூஜை ரூம் டோரில் வைக்கலாம், மெயின் டோரில் வைக்கக்கூடாது. பூஜை ரூம் டோரில் சாமி வைக்கலாம், மணி வைக்கலாம், எல்லாமே செதுக்கல் தான். புரியுதுங்களா? இப்போ மிஷினில் செதுக்குறாங்களா அந்த மாதிரி செதுக்கில் தான் வைக்கலாம், தாராளமாக வைக்கலாம். ஸ்வஸ்திக் வைக்கிறாங்க, எல்லாமே வைக்கலாம். நாங்களும் நிறைய தெய்வங்களெல்லாம் போட்டு கொடுத்துருக்கோம். ஸ்வஸ்தி போட்டு கொடுத்துருக்குறோம், வேல் போட்டு கொடுத்துருக்குறோம், முருகர் போட்டு கொடுத்துருக்குறோம், விநாயகர் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரியெல்லாம் வைக்கலாம். மெயின் டோரில் வச்சோம்னா கதவை சாத்தினா சாமி வெளியே போயிருதுல்ல, அதனால மெயின் டோரில் வைக்கக்கூடாது. பூஜை ரூம்ல தாராளமாக வைக்கலாம். ஆனா சில வீடுகள்ல எல்லாம் பார்த்தோம்னா அந்த பூஜை அறையில வந்து ஸ்லாப்ல தான் வச்சிருப்பாங்க. ஆனா அந்த கோபுரத்துடைய கலசங்கள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி எல்லாம் வைக்க கூடாது. அது ஏமா வைக்க கூடாது? அப்படி அது கோபுரம் எங்க வச்சிருக்கோம்? கோவில்ல. அதை கூட வீட்டுல வச்சா ஆனா அது வந்து சிலை மாதிரியும் ஒரு பெயிண்டிங் மாதிரி தானே இருக்கு, அதை ஏமா அப்படி? அது சிம்பிளே வந்து என்னன்னா கோபுர சிம்பிள் தான். அது பார்க்கும்போது கோபுர சிம்பிள் தானே. அந்த சிம்பிள் வந்து வீட்டில் வைக்கக்கூடாது. நிறைய வீட்டுல அதை ரிமூவ் பண்ணி கொடுத்துருக்குறோம். அந்த கோபுரத்தில் இருக்கிற அந்த கலசங்களை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அந்த இப்படி இப்படி இருக்குமில்லங்க, அந்த பிரமிடி டைப்ல இருக்கு, ஆனா மட்டமா இருக்கும். அதை விட்டுட்டு அங்க இருக்கிற கலசங்களை மட்டும் ரிமூவ் பண்ணி கொடுத்துருக்குறோம். வைக்கக்கூடாது வீட்டில். அப்படி வீட்டில் வச்சா என்னமா நடக்கும்? அது கோவில் ஆயிருமா? கோவில் என்ன கிடைக்கும்? கோவிலில் வந்து எந்த ஒன்றும் இல்லை. நான்வெஜ் கோவிலில் செய்வாங்களா? தப்பு தப்பான வார்த்தைகள் கோவிலில் பேசுவாங்களா? அமைதியாக இருக்குது கோவில். இப்போ வீடு அமைதியாக இருக்கு. வீட்டில் எல்லாமே இருக்கணும். சட்டிப்பானை முட்டணும், சண்டை வரணும், என்ன வரணும், எல்லாமே இருக்கணும். எல்லாம் கலந்தது தான் வீடு. அமைதியான இடம் கோவில். கோவிலாக மாறிடும். அதுக்காக தான் கலசங்கள் வீட்டில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது. இப்போ பூஜை அறை அப்படிங்கும் போது அங்க தெய்வீகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நிறைய பேருக்கு சந்தேகம் என்னன்னா, வாஸ்துல வந்து இந்த பூஜை அறையை கிளீன் பண்றதுக்கு வந்து இந்த நாட்கள் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது. எந்த நாட்கள்ல பூஜை அறையை வந்து கிளீன் பண்ணலாமா? அதை வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும் கிளீன் பண்ணாம மற்ற நாள் எல்லாமே கிளீன் பண்ணலாம். விளக்கு விளக்குறது வந்து புதன் சனிக்கிழமை விளக்குனா நல்லதுன்னு சொல்லுவார் எங்க தாத்தாவும் அப்பாவும். ஏன்னா அவ்வாம்பா எங்க பாட்டி தாத்தாவெல்லாம் என்னம்பாங்க, சனிக்கிழமை விளக்கு விளக்கலாம், புதன்கிழமை அதே தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் 50 வருஷமா. அப்போ வந்து வெள்ளிக்கிழமை மட்டும் சாமியை ரொம்ப தொடச்சி இது பண்ணணும். வீடே வெள்ளிக்கிழமை வலிக்கூடாது, புதன்கிழமை தான் வலிக்கணும். திங்கக்கிழமை வலிக்கணும், செவ்வாய்க்கிழமை வலிக்கக்கூடாது, வெள்ளி செவ்வாய் வலிக்கக்கூடாது. திங்கள் புதன்கிழமை தான் வந்து வீடு வலிக்கணும்னா துடைக்கணும். இப்போல்லாம் மாப்பு போடுறோன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி. முதல்ல சாணி போட்டு வலிக்கிறதுனால வெள்ளிக்கிழமை வலிக்கவே மாட்டாங்க. எங்களதெல்லாம் சாலையிலிருந்து வந்தவங்க. நாங்கள் சாலை, அடுத்து ஓட்டு வீடு, இப்போ மாடி வீடு. வாஸ்து வகுப்பு தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்க. ஆமாம், கண்டிப்பாக. இப்போ நடக்க போகிற பேட்ச் வந்து 32வது பேட்ச். நிறைய மாணவர்கள் படிச்சிருக்காங்க. உள்நாட்டு மாணவர்கள், வெளிநாட்டு மாணவர்கள் நிறைய படிச்சிருக்காங்க. இதுவரை படித்து முடித்த மாணவர்கள் ஒரு 3000 மாணவர்கள் இருப்பாங்க. இப்போ நாங்கள் இதை தொழில் முறையாக கற்றுக் கொடுத்துட்ருக்குறோம். எப்படின்னா படித்து முடிச்சுட்டு அப்படியே இருக்காமல் அவங்களும் தொழில் முறையாக வாஸ்து செய்யட்டும், வாஸ்து பார்த்து அவங்களும் பணம் சம்பாதிக்கிட்டு அப்படிங்கிறத தொழில் முறையாக சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ நடக்க போகிற பேட்ச் 32வது பேட்ச் ஜூலை 29/7 ஆரம்பிக்குது. 7 டேஸ் கிளாஸு, 6 to 8, அதாவது ஈவினிங் தான் கிளாஸு. ஜூம் மீட்டிங்கில் எடுத்துகிட்டு இருக்கிறோம். யாருக்கெல்லாம் படிக்க விருப்பமோ அவங்க வந்து கீழே உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணி நம்மகிட்ட ஆட் ஆகிக்கலாம். படித்து முடிச்சாங்கன்னா, ஒருத்தங்க திண்டுக்கல்லேருந்து படிக்கிறாங்கன்னு வைங்களேன், திண்டுக்கல்லில் வாஸ்து வருதுன்னு வைங்களேன், கூட 2 மாணவர்களை அனுப்புவோம், அனுபவ மாணவர்களை அனுப்பி அங்கே ஒரு 10 ரூபா பேசுகிறோம், 5 ரூபா பேசுகிறோம், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அது என்ன அமௌண்ட் அங்கே பேசுகிறோமோ அதை அவங்களே டிவைட் பண்ணி வச்சுக்க சொல்லுவோம். இந்த மாதிரி தொழில் முறையாக வாஸ்து கற்றுக் கொடுத்துட்ருக்குறோம். யாருக்கெல்லாம் படிக்க விருப்பமோ படித்து நீங்களும் தொழில் முறையாக வாஸ்து செய்யுங்க. பூஜை அறையை என்ன பண்ணலான்னா, இப்போ பூஜை அறையில் காஞ்ச பூக்கள் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. காஞ்ச பூக்கள் எல்லாம் போட்டு வச்சுருக்கும் போது சாமி நம்ம நல்லா தான் சாமி கும்பிடுவோம். அந்த காஞ்ச பூவை நகர்த்தவே மாட்டாங்க. இப்போ வேலைக்கு போகிறவங்களெல்லாம் பாருங்கள், நான் நிறைய வீடுகளில் பார்த்துருக்குறேன். காஞ்ச பூ இப்படி ஒதுக்கி வச்சுட்டு, ஓரத்தில் ஒதுக்கி வச்சுட்டு மறுக்க ஒரு பூவை போட்டு சாமி கும்பிடுவோம். அது என்ன பண்ணலான்னா, அவங்க அவ்வளோ அவசரமாக வேலை செய்யணுங்கிற அவசியமே இல்லை. நைட் என்ன பண்ணலான்னா, தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி பூஜை அறை சுத்தம் பண்ணிக்கலாம். சுத்தம் பண்ணி இந்த காஞ்ச பூவுகளெல்லாம் எடுத்து போட்டு, பழைய திரியெல்லாம் எடுத்து போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கூட படுத்துக்கலாம். காலையில் எழுந்திரிச்சது அவங்க தீபம் ஏற்றுற மாதிரி. நிறைய வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த திரியை எடுத்துருவாங்க, அந்த காஞ்ச பூவையும் எடுத்துருவாங்க, அதை பூஜை அறையில் ஒரு மூலையில் போட்டு வச்சுருவாங்க. போட்டு வைக்கும்போது அவங்க என்னதான் நிறையா பூ போட்டாலும், என்னதான் சாம்பிராணி போட்டாலும், என்னதான் தீபம் ஏற்றினாலும் அந்த பூஜை அறைக்கு யூஸ் இல்லை. அவங்க செய்கிறது தப்பு தான். ஒன்றும் இல்லை, ஒரு பழைய சோறு பழைய குழம்பு பக்கத்தில் இருக்குது, இப்போ போடுற வடை பாயசோட சாப்பாடு பக்கத்தில் இருக்குது, இதை சாப்பிட முடியுமா அது பக்கத்தில் இருந்தா? அப்போ அதை யோசிக்கிறதே இல்லை யாருமே. பூஜை அறையில் அந்த அழுக்கு பொருள்களையும், அதாவது திரி, அந்த தொடச்ச துணி, அந்த காஞ்சப்பூ, இது எல்லாமே அங்கேயே வச்சிடறாங்க. அதை எடுத்து அகற்றிட்டு அவங்க வந்து புதுசாக போட்டாங்கன்னா நல்லது. அதை நைட்டே சுத்தம் பண்ணிவிட்டு காலையில் பூஜை ரூமை தீபம் ஏற்றி பூ போட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இது எல்லாருக்கும் ஒரு நல்ல தகவலாக இருக்கட்டும். ஆனால் நிறைய பேர் வந்து இந்த 6 மணிக்கு மேலே வந்து பூஜை அறையை சுத்தம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் பூவை எடுக்கிறதோ இல்லைனா வந்து அந்த பழைய திரி எடுக்கிறதோ அந்த விஷயங்கள் பண்ணலாமாமா? இது அந்தி நேரம் நீங்கள் சொல்கிறது 6 மணி, அது மருகு நேரம்னு சொல்லுவாங்க தாத்தாவோ அப்பாவெல்லாம். இப்போ நைட்டில் நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் 9 மணி ஆகும் நீங்கள் தூங்க போகிறதுக்கு. அப்போ அந்த சாமி ரூம் சுத்தம் பண்ணிட்டு நீங்கள் தூங்கலாமே. காலையில் அவசரமாக அதையெல்லாம் நகர்த்தி வச்சுட்டு பண்ணாமல் அது அங்கேயே தானே இருக்கும். அங்கேயே இருக்கிறது தப்பு.
காஞ்ச பூவு காஞ்ச திரியும் அங்கேயே இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அதை அகற்றிடுங்க, சுத்தம் பண்ணிடுங்க. நைட்டு காலையில் ஃப்ரெஷ்ஷாக தீபம் போடுங்க, அதை பூ வைங்க, ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பூஜை ரூம். இப்போ நிறைய வீடுகள்ல இந்த பூஜை அறையில வந்து உப்பு வச்சிருப்பாங்க, ஏலக்காய், கிராம்பு இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சிருப்பாங்க. அதை வந்து ஒரு 3 மாசம் கழிச்சோ இல்ல 6 மாதம் கழிச்சோ புதுசா மறுபடியும் மாத்துவாங்க. அப்போ இந்த பூக்கள், திரி இதெல்லாம் வந்து கடல்ல கரைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் என்னமா பண்றது? கண்டிப்பாக அந்த எடுத்த உப்பை எடுத்து கண்டிப்பாக தண்ணியில் தான் கரைக்கணும். அந்த ஏலக்காய் எல்லாமே எடுத்து ஓடுற தண்ணியில் தான் விடணும். கண்டிப்பாக அந்த குப்பையில் ஊட்டி எரிக்கிறது, பூவை எரிக்கிறதெல்லாம் செய்யவே கூடாது. இப்போ எங்களுதெல்லாம் வாழையடி வாழையாக வந்துட்டு இருக்கு. என்ன வந்துட்டு இருக்குன்னா, ஒரு கவரில் சேர்த்து வச்சுக்குவோம். எப்போ தண்ணி நாங்கள் ஒரு 6 சைடு போகிறோன்னு வைங்க, ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போனால் 6 சைடு இருக்கும். அவங்க கொண்டு அந்த ஆற்றுல தான் ஓடுற தண்ணியில் தான் விடுவோம். வாய்க்கால் ஓடுற தண்ணியில் விடலாம், ஆற்றுல ஓடுற தண்ணியில் விடலாம். இந்த மாதிரி வருஷத்தில் 4 தடவை 5 தடவை 6 சைடு போவோம் நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு. அப்போ இந்த காஞ்ச பூவையெல்லாம் கொண்டு கோவிலிருந்து வாங்கிட்டு வர மாலையும் அதை கவரில் போட்டு வச்சு எல்லாம் கொண்டு ஓடுற தண்ணியில் தான் விடணும். ஓடுற தண்ணியில் விட்டால் தான் நல்லது. இது போக தீபம் ஏற்றும்போது ஒரு நம்ம மக்களுக்காக 2 கிராம்பு, ஒரு துணுடு பச்சை கற்பூரம் அந்த தீபத்துக்குள்ளே போட்டு எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுனாங்கன்னா ரொம்ப நல்லது, செல்வ செழிப்பு உண்டாகும். இது ரொம்ப முக்கியமான டிப்ஸு, எல்லாரும் செய்யட்டும். நிறைய பேருடைய பூஜை அறையில இந்த உப்பு, பருப்பு, அரிசி இதெல்லாம் வைக்கிறாங்கம்மா. இது எதுக்காகம்மா வைக்கிறாங்க? ஏன்னா நான் ரீசெண்ட் டைம்ல ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருந்தேன், அப்ப பார்த்துருந்தேன். எனக்கு ஏன் அப்படின்னு அவங்க கிட்ட கேட்க முடியல, அதனால தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அதான் செவ்வாய், அதாவது குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகலைன்னா செவ்வாய் பலம் இல்லைன்னா பூஜை ரூமில் பருப்பு வைக்கலாம், துவரம் பருப்பு வச்சு சாமி கும்பிடும்போது செவ்வாய் மங்களக்காரகன். அப்போ அந்த கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கு வரன் வரும், அதுக்காக பருப்பு வைக்கிறாங்க. உப்பு வந்து மகாலட்சுமி வாசம் செய்கிறது. உப்பு வச்சு உப்பு மேலே தீபம் போடுற வீடு நிறைய இருக்குது. உப்பு கீழே வச்சு ஒரு கிண்ணத்தில் உப்பு வச்சு அந்த கிண்ணத்து மேலே தீபம் போடுற வீடுகள் நிறைய இருக்குது, நான் பார்த்துருக்கேன். நல்லது தான், அது உப்பு தீபம் போடலாம், நல்லது. பூஜாரை அப்படிங்கிறது எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடியது. அங்கே என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும், முக்கியமாக பூஜாரையை வந்து எப்படி சுத்தப்படுத்தணும்னு நிறைய தகவல்களை கொடுத்துருந்தீங்க. உங்களோட நேரத்தை செலவு பண்ணி ரொம்பவே நன்றிம்மா. நன்றி, வணக்கம்.